ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சீலா கருவாடு தொக்கு. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சீலா கருவாடே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணுறது மாதிரி பண்ணி பாருங்க. இதுதான் சீலா கருவாடு. இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு போட்டுறாதீங்க, ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா பரட்டி வைங்க, ஏன்னா மஞ்சளும் மிளகாத்தூளும் நல்லா சேரணும். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றுங்க, சூடாகட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் வாசம் வரும். ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வைங்க. இந்த சீலா கருவாடு தொக்கு பண்ணும்போது இந்த பச்சை மிளகாய் வாசம் இன்னும் நல்ல தூக்கலாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருங்க, வதங்கட்டும். அடுத்து தக்காளி, நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதை ரொம்பவும் வதங்க வேண்டாம், ஓரளவு. ஏன்னா நம்ம கருவாட்டை இதில் தான் பொரிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக நம்ம தக்காளிக்கு உப்பு சேர்த்துடணும். கருவாட்டுக்கு சேர்த்துடாதீங்க, தக்காளிக்கு. தக்காளி வெங்காயம் இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்ந்தால் தான் டேஸ்ட் வரும். ஓரளவு வதங்கிருச்சு. இதுக்கு மேலே வதங்க வேண்டாம், ஏன்னா நம்ம கருவாடு பொரிக்கணும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா கருவாடு, அதை பொரிக்கணும். அதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரியே பண்ணுங்கள். ஏன்னா இதை நடுவில் வச்சு தான் நம்ம பொரிக்கணும், இந்த கருவாட்டை, சீலா கருவாட்டை. நீங்கள் இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி மேலே எல்லாம் தக்காளி வெங்காயம் இருக்குது இல்லையா, இதை மேலே அள்ளி வச்சுருங்க. அப்படி இதுதான் மெத்தடு. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இந்த சீலா கருவாடு. மூடிடலாம். தீயை ரொம்ப வைக்க வேணாம், கம்மியாகவே வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது இந்த கருவாட்டை இந்த பாருங்கள், ஒரு சைடு நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் இதெல்லாம். கருவாடும் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு. திருப்பி விட்டுடலாம். திருப்பும்போது நல்லா கரண்டி வச்சு நீங்கள் திருப்பணும், ஏன்னா பிஞ்சிரும் கருவாடு. நல்லா குழிக்கரண்டி மாதிரி வச்சு திருப்பி விடுங்க. திருப்பிட்டு திரும்பவும் அதே மாதிரி இந்த தக்காளி வெங்காயத்தை அது மேலே வச்சுருங்க. இப்போது நல்லா வெந்துருச்சு கருவாடு. நல்ல மணம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சீலா கருவாடு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்டியான சீலா கருவாடு தொக்கு ரெடி.